11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வெளியே நீங்க சிரிச்சு கொண்டிருக்கலாம், உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்க சூழ்நிலைமைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். இன்றைக்கு இந்த வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் அவர் உங்களை நடத்த போகிறார். ஒரு களிப்புக்கு நேராய், ஒரு மகிழ்ச்சிக்கு நேராய், ஒரு சந்தோஷத்துக்கு நேராய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையை நடத்த போறார். யாருக்குமே தெரியாம இருக்கலாம் நீங்க அழுது கொண்டிருக்கிற அனுபவங்கள், கண்ணீர் வடிக்கிற அனுபவங்கள். ஊழியத்தை குறிச்சு அழலாம், பிள்ளைகளை குறிச்சு அழலாம், தொழிலை குறிச்சு அழலாம், திருமண வாழ்க்கை குறிச்சு அழலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு அழலாம். இன்னும் நிறைய காரியங்கள். எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் அதை பார்க்கிறார். நான் உன்னை நடத்த போகிறேன். உன்னுடைய அழுகையை நான் களிப்பாய் மாற்றப் போகிறேன். நீ அழுது கொண்டிருக்கிற அழுத போதும். உன் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்க போகிறேன். எதையெல்லாம் நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாயோ, எதையெல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எதையெல்லாம் நினைத்து பாரப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அதெல்லாம் உன்னை விட்டு நான் அகற்ற போறேன். உன்னை நான் ஆசீர்வாதத்துக்கு நேரா உன்னை நான் நடத்த போறேன். உன் கண்ணீரை நான் துடைக்க போறேன். நீ அழுகையோடு என்னிடத்தில் வருகிறாய், விண்ணப்பத்தோடு என்னிடத்துல வருகிறாய். என்னிடத்தில் வந்த உன்னை நான் வெறுமையா அனுப்புவதில்லை. உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போறேன், உனக்கு ஒரு சந்தோஷத்தை தரப்போறேன். உன் வாழ்க்கையில இழந்த அத்தனை மகிழ்ச்சியையும் உனக்கு தந்து உன்னை நீரூற்றண்டைக்கு நேராக நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய அழுகையை களிப்பாய் மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எதை நினைத்து பாரத்தோடு அழுது கொண்டிருக்கிறாயோ, அந்த அழுகைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். உன்னுடைய அழுகையை களிப்பாய் மாற்றுவார். ஆனந்த களிப்பை உன் வாழ்க்கையில தருவார். இந்த நாள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற நாள். எதிலெல்லாம் துக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களோ, எதிலெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ, எதிலெல்லாம் வாரப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அதை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில களிப்பை தருவார். சொந்து போகாதீங்க, கலங்காதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார்.